ரெண்டு திராவிட கட்சிகளும் விஜயை எதிர்த்தே ஆகணும் அப்படின்னு இருக்க போறாங்களா, இல்ல விஜய்க்கு ஆதரவாவும் விஜய்க்கு எதிர்ப்பாவும் மாற போறாங்களா? அவங்க எந்த கேள்வி கேட்டாலும் எப்படி மடக்கணும் அப்படின்னு அதுல இருக்க விஷயத்தை மட்டும் பார்த்து பதில் சொல்றதுக்கு பழகிக்கணும். பதவி பிரமாணத்துல பண்ண கர்ஜன மாதிரி எல்லாம் இல்லாம அழகா கூலா அவங்கள எல்லாரையுமே டீல் பண்ணணும். அவர் பாஷையிலே சொல்லணும்னா அன்பா பதமா சிரிச்சுக்கிட்டே வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி பதில் சொல்லணும். கேள்விக்கு சரியா பதில் சொல்லாம பிரிப்பரேஷன் இல்லாம சட்டசபைக்குள்ள வர்ற எம்எல்ஏக்கள் யாரா இருந்தாலும் அவங்க மேலயும் அவர் ஆக்ஷன் கண்டிப்பா எடுக்கணும். யார் சொன்னது சினிமாக்காரங்க அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு? அரசியல்வாதியை விட சினிமாக்காரங்க நாங்க நல்லாவே பண்ணுவோம்னு அவர் மட்டும் ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டார்னா சினிமா உலகத்துக்கே அது ஒரு பெரிய சந்தோஷமா ஆயிடும். பதவியேற்பு விழாவுக்கு சினிமாக்காரங்களை கூப்பிடாம அவர் தவிர்த்தது என்னவோ சரியா இருக்கலாம். ஆனா கலை உலக நண்பர்களை அடிக்கடி சந்திச்சு அவங்களுடைய கஷ்டங்களையும் அவர் கேட்டுக்கலாம். கல்வியாளர்களோட மீட்டிங் போட்டு நீங்களும் இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்றத நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க. அறிவுசார் விஞ்ஞானிகளை கூப்பிட்டு தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்தை பத்தி கண்டிப்பா பேசுங்க. ரியல் எஸ்டேட் துறையில இன்னைக்கு என்னென்ன தப்புகள் நடந்துகிட்டு இருக்கு, இன்னும் எப்படி அது வேக வளர்ச்சி எடுக்கணும் அப்படிங்கறத மறக்காம அவங்கள கூப்பிட்டு மீட்டிங் போடுங்க. ரவுண்ட்ஸ்ல ஒரு மாசத்துக்கு ஒரு மாவட்டம்னு சொல்லி கலெக்டரோட போய் உட்கார்ந்து அங்க இருக்க அதிகாரிகளோட சேர்ந்து மீட்டிங் போடுங்க. மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு உண்மையான ஐடியா கொடுக்கறவங்கள, வளர்ச்சிக்கு என்னெல்லாம் தடையா இருக்கு அப்படின்னு காட்டி கொடுக்கறவங்கள நல்ல மனசு திறந்து பாராட்டுங்க. தென்கோடி தமிழகம் உங்களுக்கு அள்ளி ஓட்ட கொடுத்திருக்கு. ஆனா அங்கதான் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ரொம்பவே கம்மியா இருக்கு. தொழில், விவசாயம், முதலீடு அப்படின்ட்டு தென் மாவட்டங்களை வளர வைக்கிறதுக்கான வேலைகளை முதல்ல தயவு செய்து கவனிங்க. தேவைப்பட்டா அங்க 2-3 நாள் கேம்ப் அடிச்சு மாசத்துக்கு ஒரு முறையோ 3 மாசத்துக்கு ஒரு முறையோ போய் மக்களை சந்திச்சு புதுசா அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத மறக்காம கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மக்கள் உங்க மேல வச்சிருக்க அன்பு தான் உங்களுக்கு பெரிய கேடயம். அந்த அன்புக்கு பிரதிபலன் பார்க்காம நீங்க பதில் செய்யும் பொழுது உங்க இமேஜ் மேல மேல போயிடும். மத்திய அரசோடு என்ன விதமான உறவு நீடிக்கணும் அப்படிங்கிறது அது உங்களோட இஷ்டம். ஆனா மாநில நலன் கருதி வரும்பொழுது அவங்களோட ரொம்ப இணக்கமாவே இருங்க அப்படிங்கிறது தான் மக்களுடைய விருப்பம். எந்த அரசியலையும் கொண்டு வந்து மாநில நலனுடைய முன்னேற்றத்துல ஈடுபடுத்தவே கூடாது. மத்திய அரசை எதிர்க்கிறதே ஒரு ஃபேஷனா என்னைக்குமே ஆயிடக்கூடாது. உள்ளதை சொல்வேன், நல்லதை செய்வேன், வேறொன்றும் தெரியாதுங்கிறது பாட்டு. அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தா போதும். மக்களோட உடையாது உங்களுடைய கூட்டு.